வணக்கம். மேசம் ராசி நேயர்களே, நீங்கள் பிரச்சனையாக மாறிய பழைய காதல் நினைவுகள் உங்களை ரொம்பவும் மனக்கவலையில் ஆழ்த்தியிருந்திருக்கும். திருமணத்திற்கு முந்தைய காலகட்ட உங்களுடைய பழைய காதல் நினைவுகளோ அல்லது அது தொடர்பான விஷயங்களோ தற்போதைய உங்கள் திருமண வாழ்க்கையில பெரிய புயலை கிளப்பியுள்ளது. இது அந்தரங்கம் என்னவென்றால், கடந்த காலமாகவே பார்க்காம நிகழ்கால வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பேசியதோ அல்லது பழைய தொடர்புகளை புதுப்பிக்க முயன்றதுதான் இந்த விரிசலுக்கு காரணம். கடந்த காலம் என்பது முடிந்து போன ஒன்று. நிகழ்கால துணையோ நிரந்தரம் என்பதை உணர்ந்து துணையிடம் உண்மையா நடப்பது மட்டுமே இதற்கான தீர்வாக அமையப் போகிறது. நீங்கள் திருமணத்துக்கு முந்தைய உங்களுடைய பழைய காதல் அதோட நினைவுகளோ அல்லது அது தொடர்பான விஷயங்களை தற்போது உங்கள் திருமண வாழ்க்கையில பெரியவங்க புயலை கிளப்பி இருந்திருப்பாங்க. இது கடந்த காலத்தை கடந்த காலமாகவே தான் பார்க்கணும். நிகழ்காலமா வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பேசினா பழைய தொடர்புகளை புதுப்பிக்க முயன்றதுதான் இந்த விரிசலுக்கே காரணமா அமைஞ்சிருந்திருக்கும் உங்களுக்கு. கடந்த காலங்கிறது முடிந்து போன ஒன்று. நிகழ்காலம் துணை நிரந்தரம் என்று நீங்க உணர்ந்து துணையிடம் உண்மையா நடப்பது மட்டுமே இதற்கு தீர்வாகவே அமையப் போகிறது. குடும்ப உறுப்பினரின் மறைமுக செயல்கள் அம்பலமாயிருந்திருக்கும். உங்கள் குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு நபர் உங்களுக்கு தெரியாமல் ரகசியமாக செய்து வந்த சில தவறான செயல்கள், அதாவது கடன் வாங்குவதாக இருக்கட்டும் அல்லது தவறான பழக்க வழக்கங்கள் இப்போது ஆதாரத்தோடு கண்டுபிடிக்கப்பட்டிருந்திருக்கும். இதன் பின்னணி என்னவென்றால், அவர்களின் செயல்பாடுகளை நீங்கள் நீண்ட நாட்களாக கண்காணிக்காமல் விட்டதே ஆகும். இதனால குடும்பத்தின் கௌரவத்திற்கு பங்கம் ஏற்படுத்தியிருந்திருக்கும். கோபப்படுவதை விட்டுட்டு அந்த நபர் மேலும் தடம் மாறி போகாம இருக்க அவரை நல்வழிப்படுத்துவதற்கான ஆலோசனைகளை வழங்குவதே புத்திசாலித்தனமாகவே அமையப் போகிறது. அது உங்க குடும்பத்துல சேர்ந்தவர் ஒரு நபராக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு தெரியாமல் ரகசியமா செய்து வந்த தவறான செயல்கள், அது கடன் வாங்குவதாக இருக்கலாம் அல்லது தவறான பழக்க வழக்கங்கள். இவை அனைத்திற்கும் நீங்கள் இப்போ ஆதாரத்தோட கண்டுபிடிக்க பார்த்திருப்பீங்க. இதை நீங்க அவங்க செயல்பாடுகளை நீங்க நீண்ட நாட்களா கண்காணிக்காம விட்டதே இதற்கு இவ்வளவு பெரிய பிரச்சனைகளா அமைந்திருந்திருக்கும். அதனால குடும்பத்தோட கௌரவத்திற்கு பங்கமே ஏற்படுத்தியிருந்திருக்கும். கோவப்படுறதை விட்டுட்டு அந்த நபர் மேலும் தடமாறி போகாம இருக்க அவர் நல்வழிப்படுத்துவதற்கான ஆலோசனைகளை வழங்குறது தான் புத்திசாலித்தனமாகவே அமையும். அமைதியா இருந்த உறவுல திடீர் சிக்கல் ஏற்பட்டு இருந்திருக்கும். இதுவரை எந்த பிரச்சனையும் இல்லாம மிகவும் சுமூகமாகவும் அமைதியாகவும் சென்று கொண்டிருந்த ஒரு முக்கிய உறவு திடீரென ஒரு சிறிய காரணத்திற்காக பெரிய சிக்கலை சந்திக்க உள்ளது. இது ஆழமான அந்தரங்கம் என்னவென்றால், வெளியில் அமைதியா தெரிஞ்சாலும் மனசுக்குள்ள நீண்ட நாட்களாக புதைந்து கிடந்த சில ஆழங்களும் ஏக்கங்களும் இந்த திடீர் வெடிப்புக்கு காரணமா அமையும். இந்த சிக்கலை தவிர்க்க நீங்க உடனடியா பேசி மனக்கசப்புக்களை அகற்றுவது ஒன்றேதான் வழியா அமைய போகுது. காலம் தாழ்த்தினா இந்த உறவை நிரந்தரமாவே பிரித்து விடக்கூடும். அது நீங்க எந்த பிரச்சனையும் இல்லாம நீங்க சுகமாகவும் அமைதியாகவும் சென்று கொண்டிருந்த ஒரு முக்கிய உறவு திடீர்னு ஒரு சிறிய காரணத்திற்காக பெரிய சிக்கலையே சந்திக்க உள்ளது. இதன் ஆழமான சந்தரங்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெளியில அமைதியா தெரிஞ்சாலும் மனசுக்குள்ள நீண்ட நாட்களாக புதைந்து கிடந்த சில ஆதங்கங்களும் ஏக்கங்களும் தான் இந்த திடீர் வெடிப்புக்கே காரணமா அமைஞ்சிருந்திருக்கும். இந்த சிக்கலை தவிர்க்க உடனடியாக பேசி மனக்கசப்புக்களை நீங்க அகற்றுறது தான் ஒரே வழியா அமையும். இவை அனைத்தும் உங்கள் கடந்த கால வாழ்க்கையில் நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்து கொண்டு நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நல்லதே தான் நடக்கப் போகிறது. மன நிம்மதி அதிகரிக்கும். மனசுல இருந்த தேவையற்ற பயம், எதிர்காலம் பற்றிய கவலை மற்றும் குழப்பங்கள் அனைத்தும் நீங்கி ஒரு தெளிவான மனநிலை பிறக்கும். தியானம், ஆன்மீகம் அல்லது உங்களுக்கு பிடித்த விஷயங்கள்ல கவனம் செலுத்துவீங்க. அதன் மூலமா மனசுக்குள்ள ஒரு ஆழ்ந்த அமைதியையும் எல்லையற்ற நிம்மதியும் நிலைத்திருக்க போகிறது உங்களுக்கு. அதாவது உங்க மனசுல தேவையற்ற பயமும்
எதிர்காலத்தை பற்றிய கவலையும் தான் ரொம்பவும் குழப்பமும் எல்லாமே நீங்கி ஒரு தெளிவான மனதில் பிறக்கப் போகிறது. தியானம், ஆன்மீகம் அல்லது உங்களுக்கு பிடித்த விஷயங்கள்ல கவனம் செலுத்துவதன் மூலமா மனசுக்குள்ள ஒரு ஆழ்ந்த அமைதியும் எல்லையற்ற நிம்மதியுமே நிலைத்திருக்கும். குடும்ப ஒற்றுமை வளரப்போகிறது. விட்டு கொடுத்து போகும் மனப்பக்குவம் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் உண்டாகப் போகிறது. கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். பிள்ளைகள் பெற்றோரின் சொல்லை கேட்டு நடப்பாங்க. கூட்டு குடும்பமா இருந்தா ஒருவருக்கொருவர் பாசத்துடனும் ஒற்றுமையுடனும் செயல்பட்டு மகிழ்ச்சியை கொண்டாடுவீங்க. அது உங்கள் வீட்டுக்குள்ளேயும் விட்டு கொடுத்து போகிற மனப்பக்குவம் குடும்பத்துள்ள அனைவருக்குமே நீ வரப்போகும் நாட்கள்ல உண்டாக போகிறது. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் இப்போ அதிகரிக்க போகிறது. பிள்ளைங்க பெற்றோரை சொல்ல கேட்டு தான் நடப்பாங்க. கூட்டு குடும்பமா இருந்தீங்கன்னா ஒருவருக்கொருவர் பாசத்துடனும் ஒற்றுமையுடனும் செயல்பட்டு மகிழ்ச்சியை கொண்டாட போறீங்க. எதிர்பாராத மகிழ்ச்சி நல்ல செய்தியாவே கிடைக்க போகிறது. நீங்கள் சற்றும் எதிர்பார்க்காத ஒரு நல்ல செய்தி அது தூரத்து இடத்திலிருந்தோ அல்லது உங்கள் தொழில் சார்ந்த இடத்திலிருந்தோ உங்களை வந்தடையும். அது உத்தியோக உயர்வாகவோ குழந்தை பாக்கியமாகவோ அல்லது வெளிநாட்டு பயண வாய்ப்பாகவோ இருந்திருக்கலாம். அந்த செய்தி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பேரானந்தத்தில் வாழ்த்தப் போகிறது. அது நீங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. ஒரு நல்ல செய்தியை தூரத்திலிருந்து அல்லது உங்கள் தொழில் சார்ந்த இடத்திலிருந்து உங்களை வந்தடைய போகிறது. அது உத்தியோக உயர்வாகவோ இருக்கலாம் அல்லது குழந்தை பாக்கியமோ அல்லது வெளிநாட்டு பயண வாய்ப்பாக கூட இருக்கலாம். அந்த செய்தி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பேரானந்தத்தில் ஆழ்த்தப் போகிறது. அது மட்டும் கொள்ளாமல் உங்களை நீங்கள் தேடி போக தேவையில்லாம உங்களை தகுதிக்கேற்ற நல்ல பொறுப்புகள் உங்களை வந்தடைய போகிறது. அந்த அந்த வாய்ப்புகள் உங்கள் வாழ்க்கை தரத்தையே உயர்த்த போகிறது. பண வர உங்களுக்கு நல்ல இதே அமைய போகிறது. நீங்கள் கடன்கள் எல்லாத்தையும் அடைச்சிட்டு சேமிப்பை உயர்த்துற அளவுக்கு பொருளாதார நிலை உங்களுக்கு சிறப்பாக அமைய போகிறது. உங்களுக்கு நிறைய திறமைகள் இருந்திருக்கும். அதை நீங்கள் மறைச்சே தான் வச்சுருந்துருப்பீங்க. அந்த திறமைகள்லாம் இப்போ வெளியே வரப்போகிறது. அது புதிய அங்கீகாரத்தையும் பாராட்டுகளையுமே உங்களுக்கு பெற்ற தரப்போகிறது அந்த திறமைகள் அனைத்துமே. அது கூட உங்கள் குடும்பத்துல உங்களுக்குன்னு ஒரு தனி மரியாதையே வரப்போகிறது. ஏன்னா உங்களோட சாதனையாலேயோ அல்லது உழைப்பாலையுமே உங்களுக்கு நிறைய பெருமைகள் தரப்போகிறது. இவை அனைத்தும் இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்து கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நிலை பிறக்கும் தியானம், ஆன்மீகம் அல்லது உங்களுக்கு பிடித்த விஷயங்கள்ல கவனம் செலுத்துவீங்க. அதன் மூலமா மனசுக்குள்ள ஒரு ஆழ்ந்த அமைதியையும் எல்லையற்ற நிம்மதியும் நிலைத்திருக்க போகிறது உங்களுக்கு. அதாவது உங்க மனசுல தேவையற்ற பயமும் எதிர்காலத்தை பற்றிய கவலையும் தான் ரொம்பவும் குழப்பமும் எல்லாமே நீங்கி ஒரு தெளிவான மனதில் பிறக்க போகிறது. தியானம், ஆன்மீகம் அல்லது உங்களுக்கு பிடித்த விஷயங்கள்ல கவனம் செலுத்துவதன் மூலமா மனசுக்குள்ள ஒரு ஆழ்ந்த அமைதியும் எல்லையற்ற நிம்மதியுமே நிலைத்திருக்கும். குடும்ப ஒற்றுமை வளரப்போகிறது. விட்டு கொடுத்து போகும் மனப்பக்குவம் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் உண்டாக போகிறது. கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். பிள்ளைகள் பெற்றோரின் சொல்லை கேட்டு நடப்பாங்க. கூட்டு குடும்பமா இருந்தா ஒருவருக்கொருவர் பாசத்துடனும் ஒற்றுமையுடனும் செயல்பட்டு மகிழ்ச்சியை கொண்டாடுவீங்க. அது உங்கள் வீட்டுக்குள்ளேயும் விட்டு கொடுத்து போகிற மனப்பக்குவம் குடும்பத்துள்ள அனைவருக்குமே நீ வரப்போகும் நாட்கள்ல உண்டாக போகிறது. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் இப்போ அதிகரிக்க போகிறது. பிள்ளைங்க பெற்றோரை சொல்ல கேட்டு தான் நடப்பாங்க. கூட்டு குடும்பமா இருந்தீங்கன்னா ஒருவருக்கொருவர் பாசத்துடனும் ஒற்றுமையுடனும் செயல்பட்டு மகிழ்ச்சியை கொண்டாட போறீங்க. எதிர்பாராத மகிழ்ச்சி நல்ல செய்தியாவே கிடைக்க போகிறது. நீங்கள் சற்றும் எதிர்பார்க்காத ஒரு நல்ல செய்தி அது தூரத்து இடத்திலிருந்தோ அல்லது உங்கள் தொழில் சார்ந்த இடத்திலிருந்தோ உங்களை வந்தடையும். அது உத்தியோக உயர்வாகவோ குழந்தை பாக்கியமாகவோ அல்லது வெளிநாட்டு பயண வாய்ப்பாகவோ இருந்திருக்கலாம். அந்த செய்தி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும்
பேரானந்தத்தில் வாழ்த்தப் போகிறது. அது நீங்கள் வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. ஒரு நல்ல செய்தியை தூரத்திலிருந்து அல்லது உங்கள் தொழில் சார்ந்த இடத்துலேருந்து உங்களை வந்தடைய போகிறது. அது உத்தியோக உயர்வாகவோ இருக்கலாம், அல்லது குழந்தை பாக்கியமோ, அல்லது வெளிநாட்டு பயண வாய்ப்பாக கூட இருக்கலாம். அந்த செய்தி வந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பேரானந்தத்தில் ஆழ்த்தப் போகிறது. அது மட்டும் கொள்ளாமல் உங்களை நீங்கள் வந்து தேடி போக தேவையில்லாமல் உங்களை தகுதிக்கேற்ற நல்ல பொறுப்புகள் வந்து உங்களை வந்தடைய போகிறது. அந்த அந்த வாய்ப்புகள் வந்து உங்கள் வாழ்க்கை தரத்தையே உயர்த்தப் போகிறது. பண வர வந்து உங்களுக்கு நல்ல இதே அமைய போகிறது. நீங்கள் கடன்கள் எல்லாத்தையும் அடைச்சிட்டு சேமிப்பை உயர்த்துற அளவுக்கு பொருளாதார நிலை வந்து உங்களுக்கு சிறப்பாக அமையப் போகிறது. உங்களுக்கு வந்து நிறைய திறமைகள் இருந்திருக்கும். அதை நீங்கள் மறைச்சே தான் வச்சுருந்துருப்பீங்க. அந்த திறமைகள்லாம் இப்போ வெளியே வரப்போகிறது. அது புதிய அங்கீகாரத்தையும் பாராட்டுகளையுமே உங்களுக்கு பெற்ற தரப்போகிறது அந்த திறமைகள் அனைத்துமே. அது கூட உங்கள் குடும்பத்தில் வந்து